வணக்கம். ஐம் டாக்டர் வள்ளி. ஐம் அ மெரிட்டல் தெரபிஸ்ட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து வை மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் டுடேஸ் சொசைட்டி. இப்போ மேரேஜில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் யாருக்கு அது பாதிப்பு, அதனால சொசைட்டிக்கு அது என்ன இம்பேக்ட் ஆகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அப்படியே கடந்து போயிடுவோம். நம்ம இது வந்து டே டு டே லைஃப்பில் எல்லாருக்கும் நடக்கிறது தான் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் இன்றைக்கி இட் இஸ் கெயின்ட் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வந்து டே டு டே லைஃப்பில் ஃபேமிலி அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, வளர்கிற குழந்தைங்களை வந்து அது எவ்வளோ பாதிக்குது, அது வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க நாளைக்கு லைஃப்பில் அடல்ட்டாக ஆகும்போது அது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்குது. ஸோ அந்த ஜெனரேஷன் தான் இன்றைக்கி வாண்ட் டு கோ ஃபார் அ டிவோர்ஸ். ஸோ அவங்களோட ட்ரொமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட், அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க பார்த்தது, ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் லைஃப்பை தான் அவங்க அடல்ட் ஆன பிறகு தே ரீலிவிங் இட். ஸோ இது மாதிரி நிறைய வந்து நம்ம சொசைட்டியில் வந்து குழப்பங்கள் இருக்குது. எதனால பிரச்சனை, அப்புறம் அந்த பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, யாருக்கிட்ட போகிறது, அப்புறம் அதை வீட்டில் வந்து ஷேர் பண்ணணுன்னா இன்னும் கூட நிறைய பயஸ் இருக்குது டுவர்ட்ஸ் மேரிட்டல் டிஸ்கார்ட். அது நீங்களே பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க, இல்லைன்னா ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து மெரிட்டல் தெரப்பின்ற ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு இவால்விங் சப்ஜெக்டாக வந்து இவந்தோ ரொம்ப வருஷமாக அது இருந்தாலுமே இன்றைக்கி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ தெரப்பிஸ்டாக நான் உங்களோட மேரேஜை வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்ததுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இல்லை அது அவங்களால ரிசால்வ் பண்ணிக்க முடியாத போது அவங்க வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்தால் வாட் தே கேன் சீக் இன் கவுன்சிலிங் என்றதை வந்து we have got to see it step by step. நான் வந்து மெரிட்டல் டிஸ்கார்ட் பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன் இல்லையா. ஸோ ஒரு கல்யாணத்தில் ஒரு மெரிட்டல் இஷ்யூனா அதை வந்து ஒரு புரிகிற மாதிரி அதை நான் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 4 விஷயமாக அதை சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா வேர் மேரேஜில் வந்து ப்ராப்ளம் வரும் ஆர் அது வரும்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் தான் நம்ம லைஃப்பில் நடக்குது, இந்த ப்ராப்ளம் நமக்கு இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்காக, ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை ஒரு 4 கம்பார்ட்மெண்ட் மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வேர் மெரிட்டல் இஷ்யூ வரும்னா வந்து கம்பேட்டபிலிட்டி. ஸோ கம்பேட்டபிலிட்டின்றது வந்து எது தான் நமக்கு ஒத்து போகுது, அதுதான் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம பேசுவோம். ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டிலேயே எமோஷ்னல் கம்பேட்டபிலிட்டி. ஸோ 2 பார்ட்னர்ஸ் வந்து லைஃப் லாங் இருக்கணும் போது 2 பேருக்கும் வந்து நிறைய விஷயங்கள் ஒத்து போகணும். அப்படி இல்லைன்னா 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை வந்து ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ண கற்றுக்கணும். அது வந்து அந்த ரெஸ்பெக்ட், இந்த விஷயத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்றதே நமக்கு நிறைய நேரம் தெரியாமலேயே அதை வந்து ரொம்ப முத்த வச்சிரும். ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பிட்வீன் த கப்புள்ஸ் பார்க்கும்போது ஒரு டிஸ்கார்டுன்னு வந்ததுன்னா அது எமோஷ்னாலிட்டி ரிலேட்டடாக தான் நிறைய இருக்குது நான் பார்க்குறதுல. ஸோ எமோஷ்னல் கம்பேட்டபிலிட்டி பிட்வீன் த கப்புள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பார்ட்னர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பார், அவர் எமோஷன்ஸை காட்டிக்கிற பர்சனாகவே இருக்க மாட்டார், அவர் அப்படி தான் வளர்ந்துருப்பார். ஆனால் அந்த அதர் பார்ட்னர் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த மேரேஜ் இட் செல்ஃப், அவங்க வந்து பார்ட்னரோட எல்லாமே நான் ஷேர் பண்ணணும், எனக்கும் என் பார்ட்னருக்கும் ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவங்க வருவாங்க. ஸோ அப்போது அவங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இப்போது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சன் கிட்ட அவங்களால அதை பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, தட்ஸ் வேர் தி ப்ராப்ளம் அரைசஸ். பட் இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதை நம்ம வந்து ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே இருந்தால், ஸோ தென் அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ப்ராப்ளமே என்னன்னு தெரியாத போது தான் என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப மெஸ்அப் ஆகுது. ப்ராப்ளம் வந்து எமோஷனல் கம்பேட்டபிலிட்டியாக இருக்கலாம், பட் அவங்க அதை என்ன நினச்சிப்பாங்க, அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஓட ப்ராப்ளமு, அவங்க பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகுறதுனால ப்ராப்ளமு அப்படின்ற மாதிரி ஒரு வேறு மாதிரி புரிதலில் போகும். சில இடத்துல என்ன ஆகுனா பார்ட்னர்ஸ்குள்ளே நல்ல எமோஷனல் கம்பேட்டபிலிட்டி இருக்கும், ஈவன் தோ அவங்க பர்சனாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட் இருந்தாலும் ஒருத்தருக்குள்ள அந்த புரிதல் வரும். பட் ஆனால் அதை வெளியேந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட இன்லாஸ் ஆர் அவங்களோட இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட புரிதல் வேறு மாதிரி இருக்கும்போது அவங்க சில ஃபேமிலியில் அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கலாம். முந்தியெல்லாம் வந்து பையன் வீட்டு சைட்லேருந்து இன்டர்ஃபரன்ஸ் நிறைய இருக்கும், மாமியாரோட இன்வால்மெண்ட் எல்லாம் இப்போல்லாம் அப்படிலாம் யோசிக்க கூட முடியாது. ஆனால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பொண்ணோட அம்மாவோட இன்வால்மெண்ட் நிறைய இருக்குது. அவங்க மாப்பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஆர் டே டு டே லைஃப்பில் வந்து மாப்பிள்ளை இதை பண்ணணும், என் பொண்ணுக்கிட்ட இதை பேசணும், என் பொண்ணை இப்படி வச்சுக்கணும்னு அவங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதனால இஷ்யூஸ் வருது. இந்த மாதிரி வரும்போது தான் வந்து இது எப்படி நம்ம சொல்லணும்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கம்பேட்டபிலிட்டி
அப்படின்ட்டு வந்து இதை நம்ம சொல்லலாம். And of course, very natural process. Marriage is all about, being intimate, physical intimacy between the partners. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரீம் ஸ்டேட்டில் வந்து கப்புள்ஸ் வந்து கல்யாணத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்க. இதுதான் வந்து லாட் ஆஃப் ஒரு சொல்ல முடியாத இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இது வந்து லைக் இனிஷியலி அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணுன்னே தெரியாது. ஸோ எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து பார்ட்னர் கிட்ட சொன்னாலும் அதை பார்ட்னர் அதை வந்து சம்டைம்ஸ் அதை நல்லா ரிசீவ் பண்ணிப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க அஃபெண்டட் ஆகிடுவாங்க. வந்து என்ன இவ இப்படிலாம் பேசுகிறா அப்படின்ட்டு. இல்லை அது வந்து மேல் பார்ட்னர் அதை எதிர்பார்ப்பை வந்து இது விமன் கிட்ட சொன்னால் விமனால் வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாத போது அவங்க உடனே வந்து அழுறதோ இல்லை அவங்க போய் அவங்களோட மதர் கிட்ட சொல்லி அதை ஒரு மெஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி திஸ் இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் தி இஷ்யூஸ். இது என்ன ஆகுனா வந்து ஒரு லூப் மாதிரி when the problem starts here, இது இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்ட்னர்ஸ் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது என்ன ஆகுனா வந்து அது உடனே அவங்களோட எமோஷ்னாலிட்டியில் போய் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் எமோஷ்னாலிட்டியில் அஃபெக்ட் ஆகும்போது அது என்ன ஆகுனா வந்து யாரோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லும் போது என்ன ஆகுனா உடனே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ் வரும். ஸோ இது என்ன ஆகுனா எல்லா ஏரியாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்டில் வந்து அது போய் தலை தூக்கும். இந்த தேர்ட் ஸ்டேஜ்ன்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப வைட்டல் ஏரியா. இந்த ஸ்டேஜ் வந்து பார்ட்னர்ஸ்குள்ளார புரிதலோட ஃபிசிக்கல் இன்டிமெசி இருந்ததுன்னா ஐ திங்க் த ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து ஆக்சுவலி வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிகாஸ் மேரேஜோட பாயிண்ட்டே வந்து வித்தவுட் செக்ஷுவல் இன்டிமெசி வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த மேரேஜ் இல்லையா? ஸோ பட் தேட் எவ்வளோ கம்பேட்டபிளாக அதில் இருக்கோன்றது வந்து எதுலலாம் தெரியும்னா வந்து அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் இன் எவ்ரி ஈவெண்ட் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட். அந்த அன்ஹாப்பினஸ் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் இஃப் யூ நாட் ரியலி இன்டிமேட் அது வந்து ரொம்ப வந்து உங்களோட எமோஷன்ஸில் காட்டும். அப்புறமேல் வந்து பார்ட்னரோட மற்ற எக்ஸ்டெண்டட் ரிலேஷன்ஷிப்பில் கூட அது வெளிப்படும். ஒரு டிஸ்லைக் ஆன் எவ்ரி திங், இந்த மாதிரி நிறைய டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரத்துக்கு இது ஒரு பேஸ், அதாவது ஒரு காரணம் இது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு வைட்டல் ரீசனாகவே இருக்கும் ஃபார் த டிஸ்கார்ட். ஏன்னா வந்து முதல்ல இனிஷியலி பீப்புள் வந்து இதை பற்றி ரொம்ப வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, இது யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாது வந்து. பட் இப்போ ஆஃப்கோர்ஸ் எங்களை மாதிரி தெரபிஸ்ட் கிட்ட தே அப்ரோச் ஆர் வந்து செக்ஸாலஜிஸ்ட்னே இதுக்கு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, போகிறாங்க. பட் ஆனால் கூட த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வுட் சீக் தட் சப்போர்ட் வந்து ரொம்ப மினிமல் தான். எவ்வளோ தூரம் வந்து சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக பேசினாலும் அவங்களுக்குன்னு வரும்போது கொஞ்சம் அதில் ஒரு பயஸ் இருக்குது அது ஓப்பன் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்ணால் கூட ப்ளீஸ் சீக் சப்போர்ட். பிகாஸ் இது வந்து பார்ட்னருக்குள்ளேயே வந்து இனிஷியலி வந்து கொஞ்சம் இதை பற்றி பேச ஒரு தயக்கம் இருக்கும். லைக் அது விமென் கிட்ட சொன்னால் வந்து விமென் அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் அழுதுருவாங்க, இல்லை அது அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாக ப்ளோ பண்ணிடுவாங்க, இல்லைனா வந்து தே மைட் விட்ரா. இதே மென் கிட்ட அதை ஷேர் பண்ணும் போதும் அது என்ன ஆகும் வந்து சம்டைம்ஸ் அது அஃபென்சிவாக எடுத்துப்பாங்க. ஸோ பட் இதை வந்து எப்படி ரைட்டாக இதை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் எங்களை மாதிரி தெரபிஸ்ட் கிட்ட வந்து இஃப் யூ ஃபீல் யூ கேனாட் ஹேண்டில் இட் எங்களை மாதிரி பீப்புள் கிட்ட அதை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லைன்னா வந்து தேர் ஆல்சோ செக்ஸாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் ரிலேட்டட் ஃபீல்ட், அவங்கள போயும் நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஸோ அதால் ஆல்வேஸ் டேக் அ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இந்த மாதிரி விஷயங்களை. பிகாஸ் முந்தி அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப கம்மி. பட் இன்றைக்கி இருக்கிறதே வந்து இந்த மாதிரி வி வாண்ட் பீப்புள் டு லிவ் ஹாப்பி டு மேக் திஸ் ஒர்க். ஸோ ப்ளீஸ் டேக் த ஹெல்ப் ஆஃப் தெரபிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் ஆன் ரிலேட்டட் ஃபீல்ட். ஸோ இப்போது நான் வந்து 3 கம்பேட்டபிலிட்டி பற்றி சொன்னேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி. கல்யாணம்னா வந்து என்ன, இட்ஸ் ஒன்லி அபவுட் லவ், வந்து ஒருத்தருக்காக தானே நம்ம இருக்கோம் அப்படின்னா வந்து அப்படி இல்லை. மேரேஜில் பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். அதாவது இப்போ போத் பார்ட்னர்ஸ் ஆர் ஏர்னிங் கப்புள்ஸாக இருக்காங்க, இல்லை ஒருத்தர் தான் ஃபேமிலி வந்து இஸ் அ பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலினா அந்த ஃபினான்ஷியலி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ன்னும் போது ஒருத்தர் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க, இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. ஸோ இதில் ஒரு கம்பேட்டபிலிட்டி வரணும் இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொத்தாக வாங்கணும், இல்லை மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்களை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அசட்ஸ் ரிலேட்டடாக வந்து ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போடணுன்றதுக்காக பணம் சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க வளர்ந்துருப்பாங்க.
ஆனால் வந்து ஜென்ரலி விமென்க்கு வந்து நிறைய விஷயங்கள் ஆசை இருக்கும் இல்லையா, வீடை வந்து அழகாக வச்சுக்கணும், ஏஸ்தட்டிக்காக வச்சுக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், இது மாதிரி விஷயங்களை இவங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு வந்து நினைப்பாங்க. ஸோ இதை கூட வந்து தப்புன்னே சொல்ல முடியாது. பட் இதை அவங்க 2 பேருமே அதை எப்படி மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அதை அலோகேட் பண்ணும்போது தட் ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி அதுவாகவே அழகாக வந்து செட் ஆகிடும். பட் அது ஆகலை, அப்போ என்ன ஆகுனா வந்து யாராவது ஒருத்தர் வந்து நான் கஷ்டப்படுறேன் ஆனால் என் பணத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க என்ற இடம் வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்து கான்ஃப்ளிக்ட் வரும். 4 கம்பேட்டபிலிட்டி சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து ஃபினான்ஷியல் கம்பேட்டபிலிட்டி, அப்புறம் செக்ஷுவல் கம்பேட்டபிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கம்பேட்டபிலிட்டி அண்ட் எமோஷனல் கம்பேட்டபிலிட்டி. ஸோ இப்போ நமக்குள்ளார ப்ராப்ளம் வருதுன்னா இதில் எந்த கம்பேட்டபிலிட்டியில் நமக்கு இஷ்யூ இருக்குது, நம்ம 2 கப்பலுக்குள்ளார நமக்கு எங்கே ப்ராப்ளம் ஏரியா. சில பேருக்கு அது வந்து 2 ஏரியாவில் இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்கலாம், மற்ற ஏரியாலாம் வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை எங்களுக்கு, அப்படி நீங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 4மே ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வாட் ஐ எம் டெல்லிங் இஸ் வந்து என்னென்னா எல்லாருக்குமே இதுதான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, இதில் இருக்கலாம் இல்லை இது வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் அக்ராஸ் டு யூ.